ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போயிட்டுருக்கோம்னா பாப்பாவுக்கு 25th அன்னைக்கு பர்த்டே. அன்னைக்கு தான் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கியே நாங்கள் கடைக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம ரெயின், ஃபுல் டே ரெயின் வந்து கேப்பே விடாமல் பேஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கேப்பில் பாப்பாவுக்கு தெரியாமல் நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா ட்ரெஸ் கடையில் இப்போ எங்கள் 3 பேருக்கும் சேமாக எடுக்கணும்னு பிளான் பண்ணி போனேன். ஆனால் வந்து சேமாக கிடைக்கல. ஓரளவு ஏதோ மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்தா செம்ம ரெயின். வாசல்லே உட்காந்துட்டு ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் நான் மட்டும் 2 புரோட்டா சாப்பிட்டுட்டு வீட்டில் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எல்லாருக்குமே பிரியாணி பார்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கேக் கடைக்கு போய்ட்டு கேக்கு, ஸ்வீட்ஸு, டெக்கரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். பார்த்தா ரெயினாக வீட்டுக்கே வந்துட்டோம். மொத்தம் 7 பார்சல் வாங்கியிருந்தோம். அண்ணி வருவாங்கன்னு நினச்சோம். ரெயினால் அவங்களால வர முடியல. அப்புறம் சரி நாங்களே சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் தான் கேக் கட் பண்ணுறதுனால பாப்பா ஹஸ்பண்ட்லாம் உறங்கிட்டாங்க. அவங்க உறங்கினதுக்கப்புறம் எனக்கு ஏதோ தெரிஞ்ச டெக்கரேஷனை நானே பண்ணிவிட்டு ஈவினிங் கேக் கட் பண்ணலாம் பார்த்தா கரண்டும் போச்சு. கரண்ட் இருந்தாவே நான்லாம் வெளிச்சமாக வெள்ளன்னு தெரிய மாட்டேன். இதில் வந்து கரண்ட் வேறு இல்லையா, சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொபைல் வெளிச்சத்தில் தான் ஃபோட்டோஸே எடுத்தோம். அப்புறம் கேக் கட் பண்ணி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மாறி ஊட்டி விட்டோம். எங்கள் அப்பா கேக் ஊட்டி கொடுக்கும்போது அவன் வந்து கேக்கை வாங்கலை. உடனே எங்கள் அப்பா என் வாயில் வச்சிட்டாரு. சரி நானும் ஜாலின்னு சொல்லிட்டு நான் தின்னுட்டு அப்புறம் பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கணுமே போஸ் கொடுன்னு சொன்னால் அவள் கொடுக்குற போஸெல்லாம் பார்த்தா ஏதோ ரவுடி கேர்ள் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். பாய்.